எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நான் ஒரு ரியல் கேஸ் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க. அதாவது இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ப்புண்ணோட ஒரு பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆகுறாங்க என்கிட்ட. பல டாக்டர்களை இவங்க சந்திச்சிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. ஏன்னா இந்த வாய்ப்புன்னு அப்படிங்கிறது சாதாரண வாய்ப்புன்னு கிடையாது. அதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். கடைசியாக என்கிட்ட வந்தாங்க. இப்போது இந்த புண்ணு குறித்த ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும் இல்லையா, வரலாறு. அது அவங்க வாயாலே நம்ம கேட்போம். ஆக்சுவலாக இவங்க எங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட பொண்ணுக்கு தான் இந்த ப்ராப்ளம். அதனால இப்போது மதர் தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. லாக்டவுன் டைம்ல ஸ்டார்ட் ஆச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் பெயின் மட்டும் இருக்கும். அப்புறம் லைட்டா ரெட்டிஷா இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஹார்டா தெரியும். அதுல அன்னைக்கு லைட்டா ஃபீவரிஷாவும் இருக்கும். ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் லைட்டா ஒயிட் பேட்ச் மாதிரி வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா அதுல அந்த ஒயிட் பேட்ச் தான் அது பெருசா புண்ணாகி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஓட்ட விழுந்து அதுலயும் பெருசா புண்ணு இருந்தது. பீடியாட்ரிக் பார்த்து அப்புறம் டென்டிஸ்ட் அவங்களும் கொஞ்ச நாள் ட்ரீட் பண்ணாங்க. அதுலதான் 2 ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. அது போட்டாலும் பயங்கரமா எரியும். போட்டா கூட உடனே கேட்கல, எப்படி ஒரு 1.5 மாசம் 2 மந்த் அது இருக்கும். அது வந்துருச்சுன்னா அது ஃபுல்லா கியூர் ஆகுறதுக்கு நாள் ஆகும். இது கிட்டத்தட்ட இப்போ 2020 இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ ஒரு 6-7 தடவை வந்திருக்கும்பா. இப்போ பிக்சர்ல அவளை பார்த்தா எப்படி இருக்காவா, நாக்க வெளியில வச்சுட்டு இப்படிதான்ப்பா ஃபுல் டே இருப்பா. உள்ள வச்சிருந்தா வெளியில காட்டாம உள்ள வச்சிருந்தா பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும். இப்படி வெளியில வச்சுட்டு கடிச்சிட்டு அந்த இடத்த பெயின் இல்லாம கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணிப்பா. ஐ திங்க் இது ஐ எம் க்ளோஸ் டு டயக்னோசிஸ், ரேர் டயக்னோசிஸ் தான். ஸோ இருந்தாலும் எனக்கு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போது வாயில் வரக்கூடிய ரிலேஷன் 2020 வருது அப்படிங்கிறது வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வருது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதாவது நார்மலாக டைஜஷன்லாம் இருக்கா, நல்லா சாப்பிட்றாங்களா, பசி இருக்குதா, டெய்லி கரெக்டாக பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறதுலாம் கரெக்டாக போயிடுறாங்களா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதே மாதிரி புண்ணு வேறு எங்கேயாவது வருதா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தெரிஞ்சாகணும். ஏன்னா குறிப்பாக ஜெனிட்டல் ஏரியாஸில் சம்டைம்ஸ் சில சமயம் வரலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா அதை கரெக்டாக கிளியராக சொல்லிடணும். இது எல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுது, சிக்னிஃபிகண்ட்டாக கண் பார்வை பொறுத்த வரைக்கும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுது அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லணும். அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கீங்க, என்ன இந்த மாதிரி வாய்ப்புன்னு வரும்போது என்ன மருந்து போடுவீங்க அப்படிங்கிறது கொடுத்தும் கேட்டேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நல்லா திங்க் பண்ணி, பொறுமையாக நிதானமாக திங்க் பண்ணி இது எல்லாமே எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இதுல போட்டிருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுல 2 டியூப் இருக்கும். அது ஒரு வேற டாக்டர் கொடுத்திருந்தாங்க. அதுல ஜெல் மாதிரி இருக்கும். அதுவும் போடும்போது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். அது தவிர அது மேல ஃபர்ஸ்ட் ஒன்னு அந்த லிக்யூட் பேஸ்ல ஒரு மருந்து கொடுத்திருந்தாங்க. அது 2 டிராப் அது வாயில நாக்குல வைக்கணும். அது வச்ச உடனே அது ஆசிட் மாதிரி அது அப்படியே பெயின் கொடுக்கும்னா போட்டு ஏதாவது டேபிள் எல்லாம் போட்டு அடிச்சுப்பா கைய. அது ஊத்திட்டு அப்படியே குதிப்பா பெயின் தாங்க முடியாம. என்ன பண்ற, அது போட்டா சரியாகும், வேற வழி இல்லாம அந்த இதெல்லாம் போட்டிருக்கா. ஆனா அந்த பெயின் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது. போய் செவுர்ல அடிச்சுப்பா, டேபிள்ல அடிச்சுப்பா, அவ்வளவு எரியும் அந்த லிக்விட் போட்டா மட்டும். ஆனா அது கொஞ்சம் கேட்டது. ஆனா திருப்பியும் இருக்கதான் செஞ்சது. அது பெருசா இருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது அது போடும்போது. ஆனா அது எனி டைம் போடவும் முடியல அவளால. அவ்வளவு சிவியர் பெயின் இருக்கும். இந்த டேப்லெட்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் எடுத்திருக்கா. வேற எந்த டேப்லெட்ஸும் எடுத்தது கிடையாது. 2 டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பீடியாட்ரிக் பார்த்திருக்கேன். அப்புறம் கேஷுவாலிட்டியில இருக்கிற அவங்களும் பார்த்திருக்காங்க. ஸோ அல்சர் இது ஒரு வகையான அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்னால வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் இருக்குன்னு எதுவுமே சொல்ல முடியுமா, நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் படலாமா, நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. ஆனா என்ன ரீசனுக்காக வருதுங்கிறது இப்ப வரைக்கும் எந்த டாக்டருமே சொல்ல முடியல. எல்லாமே எங்களுக்கு புதுசா தான் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஒரு பல்லு ஷார்ப்பா இருக்கும். சோ இவ தூக்கத்துல நாக்க கடிச்சிடுறாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. அதனாலே டென்டிஸ்ட் இல்ல, இந்த பல்லு புண்ணு இருக்கிறதையும் ஆற விட மாட்டேங்குது, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு, அதனால நம்ம கிளிப்பு போட்டுடலாம். அந்த ஒரு பல்லுக்காக மட்டுமே பிரேஸ் போட்டா 1 இயர் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு 2 வாட்டியாவது வந்துரும்.
இப்போ லாஸ்ட் ஜூன் 20 அந்த டைம்ல வந்தது. ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருந்துச்சு. ஆகஸ்ட் 15, 16 வரைக்கும் இருந்துச்சு. ஃபுல்லா கியூர் ஆகல அப்பவும். அதுக்கப்புறம் மைல்டா பெயின் இருந்து அதுக்கப்புறம் தான் ரிலீவ் ஆச்சு. மேக்ஸிமம் அப்படி 2 months கிட்ட வந்துருது ஒரு வாட்டி வந்துச்சுன்னா. ஒரு 4 months கேப் அவ்வளவுதான். திருப்பி இந்த இப்போ வந்துருச்சு. என்ன ரீசனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா டாக்டர்ட்டையுமே கேட்கிறேன். ஏதாவது ரீசன் தெரிஞ்சா நம்ம அதை பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான ரீசன் தெரியலங்கிறது மட்டும் தான் சொல்றாங்க. இது தவிர அவளுக்கு வேற உடம்புல எங்கேயும் புண்ணோ கொப்பளமோ வந்தது கிடையாது. டைஜஷன் இஷ்யூவும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. நல்ல காரம் சாப்பிடுவா. நல்ல நார்மலான ஃபுட். நாங்க வீட்ல எல்லாரும் என்ன சாப்பிடுறோமோ அதுதான் சாப்பிடுறா. ஆனா கொஞ்சம் காரம் அவளுக்கு பிடிக்கும். அதனால எக்ஸ்ட்ராவா கூட எடுத்துப்பா ஸ்பைசஸ். நான் இப்போ சம்டைம் வந்து நான் அது உடம்பு அதனாலதான் வருதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ குளிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த பாதாம் பிசினு, தேங்காய் பால் இந்த மாதிரி எதுவும் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ ஜூன் மந்த் தான் ஒரு பிளட் டெஸ்ட் ஃபுல்லா எடுத்தோம். அதுல எடுக்கும்போது எந்த இஷ்யூவும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ், எதுலயுமே இஷ்யூ இல்ல. ஆனா விட்டமின் டி வந்து கம்மியா இருக்கு. அது கம்மியா இருந்தா புண்ணு வந்து ஹீல் ஆறதுக்கான அந்த பவர் இருக்காது. அது மட்டும் சொன்னாங்க. மெக்னீசியம் டெஃபிஷியன்சி லைட்டா இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க. வேற எந்த இஷ்யூமே இல்ல அப்படின்ட்டாங்க பிளட் ரிப்போர்ட்ல. அதனால வந்து விட்டமின் டி டேப்லெட்ஸ் வந்து நான் இப்ப வீக்லி ஒன்ஸ் அதுவும் கொடுக்குறேன். மெக்னீசியம் இதுக்கு அவளுக்கு அந்த டேப்லெட்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த 2 இதுவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் அப்படி இருந்தும் இப்போ நான் வரக்கூடாதுன்னு நினைச்ச திருப்பி வந்துருச்சு. ஸோ ஒரு பெரிய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நானும் கேட்டேன். இதை விட அதிகமாகவே நான் நிறைய கேட்டேன். கொஞ்சம் ப்ரைவசி கருதி சில விஷயங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டேன். பட் இது வந்து உங்களுக்கு டிப்பிக்கல் வாய்ப்புன்னு மாதிரி தெரியுதா? டிப்பிக்கல் வாய்ப்புன்னா இருந்தால் உங்களுக்கு 2 மாதம் இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து நார்மல் வாய்ப்புன்னா இருந்தால் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக அது ஒரு 2 weeks தான் நம்ம சொல்லுவோம். 2 வாரம் தான். அதுலேயும் வந்து பெயின்ஃபுல்லான பீரியட் அப்படிங்கிறது 3-4 days மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து முன்னாடி பின்னாடியும் அவ்வளோ பெயின் இருக்காது. பட் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்டேஷன். அதுலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தெரிஞ்சிச்சு இது நார்மல் வாய்ப்புன்னு கிடையாதுன்னு. நார்மலாக எல்லா டாக்டருக்கும் வரக்கூடிய அடுத்த டவுட் என்னென்னா கேன்சர் இருக்கா, மெலிக்னன்சி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தான். பட் அவங்க வந்து மெலிக்னன்சியாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் கேட்டுட்டேன். அது எல்லாத்தையும் நான் ரோல் அவுட் பண்ணியாச்சு. நான் எல்லாத்தையும் அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக. முக்கியமான தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே எடுத்து போட்டிருந்தேன் அவங்க பேசுனதில். என்னென்னா வந்து ஒரு மெலிக்னன்சியாக ஒரு கேன்சராக இருந்துச்சுன்னா அது ஆறாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, ஆறிடுது. இது ஒரு கேரக்டருங்களா? இதை விட இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டரு, நம்ம அந்த வாய்ப்புண்ணு அப்படின்னு வரும்போது ஓரம்லாம் ரொம்ப அப்படியே செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வாய்ப்புண்ணு. ஆனால் இந்த வாய்ப்புன்னு வேறு மாதிரி இருக்குது. பஞ்ச்டு அவுட் அப்பியரன்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு ஓட்டை மாதிரி விழுகுது நாக்கில். அதில் வந்து வெள்ளை கலரில் கிரானுலேஷன் டிஷ்யூ மாதிரி வருது. ஸோ இதை பார்க்கும்போது டிப்பிக்கலாக இது வந்து கண்டிப்பாக ஆப்தஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய நார்மல் மவுத் அல்சர் கிடையாதுங்கிறது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது. ஆனால் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா இவங்க இதனால் பட்ட சிரமம். அந்த பொண்ணு வந்து ஒரு ஆயின்மெண்ட்லாம், அதாவது இது கண்டிஷனே வேறு. நார்மலாக இருக்கக்கூடிய வாய்ப்புனுக்கு இந்த மருந்துகள் எல்லாம் தருவாங்க. இந்த மருந்துகள் எல்லாமே கேட்கும். அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. என்னென்னா இது வேறு, இது கண்டிஷனே வேறு அப்படிங்கிறதுனால இது யாருக்குமே சஸ்பிஷன் வரல. எத்தனை டாக்டரை பார்த்துருக்குறாங்க, அப்பயும் யாருக்குமே எந்த சஸ்பிஷனும் வரல. ஏன்னா வாய்ப்புன்னு அப்படிங்கிற மாதிரியே தான் எல்லாருக்கும் ரொம்ப காமனாக வாய்ப்புன்னு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அதை வந்து வாய்ப்புன்னு அதை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி டேபிள்லாம் குத்திக்கிற அளவுக்கு வலி இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ பெரிய சஃபரிங் இருந்திருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால் நான் என்னோட மைண்டில் வந்த டயக்னோசிஸு ஒரு டைப் ஆஃப் ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. அதனால் அதுக்கு வந்து பெஹசெட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுலேயும் வந்து மவுத் அல்சர் இந்த மாதிரி வரும். அதனால் அதற்குரிய டெஸ்ட்டு எடுக்க சொன்னேன். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. எனக்கு டெஸ்ட்லாம் எடுக்கும்போது கூட ஒன்றுமே தோணலடா. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். நம்ம சஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆக்சுவலாக B51 நெகட்டிவாக இருந்தாலும் B15ம் B35ம் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்குது. அதுவும் டபுள் பாசிட்டிவாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது பெஹசெட்னு சொல்கிறது வந்து ஒரு சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். 2-3 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து வர்றது பாசிட்டிவாக வருது. ஆக்சுவலாக 3 விஷயம் பாசிட்டிவாக இருக்கணும். ஒன்று வந்து அல்சரு, வாயில் வரக்கூடிய அல்சர் ரெக்கரண்ட், இப்போ அவங்க வர மாதிரி அல்சரும்,
ரெண்டாவது வந்து கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளமும், மூணாவது பெத்தர்ஜி டெஸ்ட்னு சொல்லுவோம், அது ஒரு டெஸ்ட். எனவே இப்போ இதில் 2 பாசிட்டிவ், HLA பாசிட்டிவ், அதாவது கண்ணு சிம்டமும் இருக்கு, வாயில் அல்சருங்கிறது ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு, கூட வந்து HLA பாசிட்டிவ். ஸோ இது வந்து மோஸ்ட் லைக்லி டு பி செட் தான். இது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கொலஸ்ட்ரால் இருக்குன்னா கொலஸ்ட்ரால் இவ்வளோ அதிகமாகிடுச்சு, அப்போ கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி செட் கிடையாது. வெரி வெரி ரேர் கண்டிஷன். இதோட டயக்னோசிஸ் இப்படி தான் இருக்கும், ஜென்ரலாக இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எஃபெக்டிவான விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் வாயில் இந்த அல்சர் மாதிரி தான் வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்ஃபேக்ட் திருப்பி வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், பெயினும் நல்லாவே குறையும். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பெஹசெட் எப்படி இருக்குன்னா, யுவிஐடிஸும் சொல்லுவாங்க, கண்ணில் வந்து கண் சிவந்த போதல், கண் வலி வர்றது, இந்த மாதிரி கண்ணுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வரலாம், டைஜஸ்டிவ் இஷ்யூஸு வரலாம், கூட மவுத் அல்சர், இந்த மாதிரி வாய்ப்புன்னு வரலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கண் ப்ராப்ளம் தெரியல, கண் சிவந்த போதல் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸும் பெரிய அளவில் தெரியல. ஸோ தே ஆர் லக்கி. இந்த டிசீஸ் பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது லோ கிரேடாகவும் மேனிஃபெஸ்ட் ஆகுது, இல்லை ஃபுல் ப்ளோனாக பெருசாகவும் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஃபுல் ப்ளோனாக பெருசாக மேனிஃபெஸ்ட் ஆகாததுனால நம்ம சிம்பிளான விஷயங்கள் மட்டுமே அவங்களுக்கு சொன்னோம், சிம்பிளான ட்ரீட்மெண்ட் மட்டுமே சொன்னோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் இல்லாததுனால இதற்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ண பின்னாடி உண்மையிலேயே நல்லாவே எஃபெக்ட் தெரிஞ்சுது. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்த எந்த ஒரு விஷயமே கேட்கல, ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அதன் மூலமாக சரியாக தெரிய வந்துச்சு. ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு, இந்த மெடிசனுக்கு அந்த புண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு, என்டையராக புண்ணு மறைஞ்சு போச்சு. இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்க தேதி வரைக்குமே ரெக்கர் ஆகலை, இது வரைக்கும் புண்ணு ரெக்கர் ஆகலை, திருப்பி வரலை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். எங்க ஃபேமிலியோட மொத்த சந்தோஷத்துக்கும் தான் காரணம். ஸோ எங்க லைஃப் லாங் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இது எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்டா.